கல்யாணம் ஆன பொண்ணையே வீடியோ கால் வான்னு அசால்ட்டா கூப்பிடுறாரு. தன்னோட புருஷன் வெளிநாட்டுல இருக்கிறதுனால உள்ளூருக்குள்ளேயே ஒரு பையன் கூட தப்பான தொடர்புல இருக்கிறா இந்த பொண்ணு. மாமியார் படுத்த படுக்கையா இருக்கிறதுனால அவங்கள கவனிச்சிட்டு இருந்த ஒரு நர்சமா 4-5 நாள் லீவ்ல போயிருக்காங்க. அவங்கள பாத்துக்கிறது பிடிக்காம தன்னோட புருஷனுக்கே போன் பண்ணி நாதம்னா எல்லாருக்குமே நாத்தந்தான் அடிக்கும்னு சொல்லி மனசாட்சி இல்லாம இந்த அம்மா பேசிட்டு இருக்கு. ஒரு 4-5 நாள் நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் அம்மாவும் அப்பாவும் தனியா இருப்பாங்க. அவங்கள விட்டுட்டு நீயே போறேன்னு அவர் கேக்குறாரு. அதுக்கு இந்த பொண்ணு, பையனை மட்டுமாவது நான் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்ல கொண்டு போய் விட்டுட்டு வார. திரும்பி வரும்போது ஒரு மரத்துக்கு அடியில கொஞ்சம் பசங்க நின்னு பேசிட்டு நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததும் ஒரு ஹார்ன் சவுண்ட் கொடுத்துட்டு தான் இந்த பொண்ணு வார. அங்க இருக்கிற எல்லா பசங்களும் அந்த தொடர்பை வச்சு ரொம்பவே கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு கூட கனெக்ஷன்ல இருக்கிற அந்த பையனும் 4-5 நாள் ஜாலி தான் சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் கூட நைட்டு வாராரு. இவனும் கிச்சனை தாண்டி அந்த ரூம்குள்ள போகவும் எவ்வளவு நாள் ஆயிட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணு மேல பாயறாரு. எல்லா விஷயத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டு சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. அப்பனா அந்த பொண்ணு கேக்குறா, இந்த நரகத்திலிருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து, நான் நல்லா சாப்பிட்டு தண்ணி குடிச்சு 2-3 வருஷம் ஆயிட்டுன்னு சொன்னதும் அந்த கனெக்ஷனுக்கு அள்ளு விடுது. பயத்துல சிகரெட் கீழே போட்டுட்டு திருதிருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு. இந்த பொண்ணு விடாம என் கூட துணையா நில்லு, மத்தத நான் பாத்துக்கிடுறேன்னு சொல்லிட்டு யார மீன் பண்றானா அந்த மாமியார கொலை பண்றதுக்கு தான் சொல்றா. மாமியாரோட அறைக்குள்ள போனதோ அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட கையை பிடிச்சா சதம் தனியா வந்துரும்னு சொல்லுது அந்த பொண்ணு. இந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கை நல்லாக போகுதுன்னு நினைச்சிட்டு இந்த காரியத்தை பண்றா. இனிதான் நரகமே தெரிய போகுது. வெளிநாட்டுல இருக்கிற புருஷனுக்கு தெரியாம இந்த பொண்ணு இங்க இருக்கிற தொடர்பு கூட பல வேலைகளை பார்த்து முடிச்சிட்டு படுக்கையில கிடக்கிற தன்னோட மாமியார கொல்லலாம் போறாங்க. இந்த கனெக்ஷனும் எதுவும் ஆயிடாதுன்னு சொல்லிட்டு பயந்து பயந்துதான் அந்த பொண்ணு கூட போறார். மாமியாரோட அறைக்குள்ள போனதும் அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட கைய பிடிச்சா சதன் தனியா வந்துரும்னு சொல்லுது இந்த பொண்ணு. அவங்களோட ஒரு அழுக்கு துணியை எடுத்து அதை தண்ணியில முக்கி அவங்க கழுத்துக்குள்ள ஓடி போடுறாங்க. கொஞ்சம் கூட ஈடிறக்கமே இல்லாம அந்த துணியோட 2 முனையும் புடிச்சு இழுத்து கழுத்தை நெரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல காலு கையெல்லாம் விடவெடுத்து போய் அந்த அம்மா இறந்து போறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த அம்மாவோட கண்ணு கண்ணீரோட திறந்திருக்கு. அது அசால்ட்டா இந்த பொண்ணு மூடிட்டு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் ஏதோ நல்லவ மாதிரி இந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் அந்த கனெக்ஷன் கேக்குறார், உண்மையாவே உன் மாமியார் இறந்துட்டாங்களா? 2 பேரும் மாமியாரோட ரூமுக்கே போய் செக் பண்றதுக்கு போறாங்க. அவங்க பக்கத்துல போய் மூச்சு வருதான்னு பார்த்தா மூச்சு நின்னுச்சு. உண்மையாவே அவங்க மாமியார் இறந்து போயிட்டாங்க. திருப்பியும் ஒன்ஸ் மோர் அவங்களோட வேலைய கண்ணியமா பாத்துட்டு இருக்காங்க. அந்த தொடர்பை அனுப்பி வைப்போம்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு பின்னாடி கதவை திறக்கலாம்னு போனா அந்த கதவு லாக் ஆயிருக்கு. முன்னாடி இருக்கிற வாசலுக்கு கூட்டிட்டு போனா அந்த கதவும் லாக் ஆயிருக்கு. ஒரு செகண்ட்ல 2 பேருக்கும் பகீர்னு இருக்குது. அந்த கனெக்ஷனும் உன்னோட மாமனார் பண்ணிருக்கலாமான்னு கேட்டா அவருக்கு நார்மல் ஒரு கண்ணு தெரியாது. அந்த நல்ல கண்ணு வச்சுட்டு அவர் எல்லாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டான்னு அசால்ட்டா அந்த பொண்ணு சொல்றா. யாரால முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் ஒரு சில நேரங்கள்ல அந்த வாழ்க்கையை புரட்டி போடுவாங்க. வெளிநாட்டுல இருக்கிற புருஷனுக்கு தெரியாம தன்னோட தொடர்பு கூட சந்தோஷமா இருந்துட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா வீட்டுல உள்ள எல்லா கதவும் மூடப்பட்டு இருக்கு. யார் இப்படி பண்ணுனான்னு தெரியாம சவுண்ட் கேக்குற பக்கமா அந்த பொண்ணு போய் பாக்குறா. கொஞ்ச நேரத்துல மண்டையில ஒரு கதவு வந்து டமான்னு அடிக்குது. உருண்டு போய் கீழே விழுறா. பக்கத்துல அவளோட தொடர்பும் கால்ல அடிபட்டு நடக்க முடியாம இழுத்துக்கிட்டே வராரு. யார் இப்படி பண்ணுனான்னு பார்த்தா அந்த பொண்ணோட மாமனார் தான் கெத்து காமிச்சிட்டு அந்த பீடிய குடிச்சிட்டு நிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவோட கழுத்தை இவங்க துணியால நெரிக்கும் போது இவருக்கும் முழிப்பு வந்திருக்கும். தன்னோட மனைவிய ரூமுக்குள்ள போய் பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம அந்த அம்மா படுத்து கிடக்கும். துணியை விலக்கி விட்டுட்டு அவங்க கையை எடுத்து நெஞ்சில வச்சுட்டு மனுஷன் கதறி கதறி அழுவாரு. மனுஷன் வேற லெவல் நடிப்ப மனுஷன் வேற லெவல் நடிப்ப கொடுத்திருக்காரு. மருமகளோட ரூமுக்கு வெளியே போய் கேட்டா அந்த பொண்ணு சொல்றா, காலையில இப்படி போயிட்டீங்களே அத்தன்னு சொல்லி நான் அழுவேன். என் மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு சொல்றத மாமனாரும் கேக்குறாரு. இதுக்கு மேல நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு போன் எடுத்து அவருக்கு தெரியற அந்த ஒத்த கண்ணை வச்சுட்டு தன்னோட பையனுக்கு கால் பண்றாரு. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல, காலையில நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. தன்னோட கட்டிலுக்கு அடியில இருந்து இரும்புல இருக்கிற எல்லா பொருளையும் எடுக்கிறாரு. அவரோட ட்ரௌசரா இருக்காம கெட்டிக்கிட்டு தன்னோட மருமகளே பழி வாங்கணும்னு ரெடி ஆகுறாரு. பின்னாடி ஓடி அந்த தொடர்பு வந்து இவரை பிடிக்கவும் காலால ஒரு எத்தி பின்னாடி தள்ளுறாரு. பாத்தா தேங்காய் உரிக்கிற அந்த ராடுக்கு மேலேயே அவர் போய் உட்கார்ந்திருக்காரு. மாமனாரும் சும்மா இல்லாம பக்கத்துல இருக்கிற இரும்பு பிடிச்சு விரிச்சு அந்த தொடர்பையே உரிச்சு விட்டுடுவாரு. கண்ணு தெரியாத மனுஷனான இவரால என்ன பண்ண முடியும்னு அவங்க நினைச்சதுதான் பெரிய முட்டாள்தனம். ஊர்ல உள்ள பல பசங்களோட இந்த பொண்ணு தொடர்புல இருக்கிற இவள கெட்ட புருஷனும் வெளிநாட்டுல இருக்காரு. மாமனார சமாளிக்கணும்னா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள வர சொல்லு. அந்த பொண்ணு சொன்னதும் எல்லா கதவும் மூடி இருக்கும்போது அவனால எப்படி வர முடியும்? தொடர்பு கேக்குறாரு.
அதுக்கு அந்த பொண்ணு யோசிக்காம மாமரத்துல ஏறி வீட்டுக்குள்ள குதிக்க சொல்லுன்னு சொல்றா. அப்பன்னா அந்த தொடர்புக்கு தெரியுது தன்னோட மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற பல பசங்களோட இந்த பொண்ணு தொடர்புல இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்த ஃப்ரெண்டோட தொடர்பு இந்த நிலைமையில இருக்கிறத பாத்துட்டு மாமனார அடிக்கிறதுக்கு போறாரு. போற வேகத்துல அவர் வச்சிருக்கிற டிராப் கவனிக்காம எண்ணெயில காலை வச்சு வழுக்கி அருவா மேல ஏறி கொண்டு காலை வைக்கிறாரு. மாமனார் கட்டை எடுத்து அவர் மண்டையில அடிக்க அந்த இடத்துல அவரும் இறந்து போறாரு. அந்த நேரத்துல இந்த பொண்ணு வெளிநாட்டுல இருக்க தன்னோட புருஷனுக்கு கால் பண்ண வீட்டுக்குள்ள யாரோ 2 பேர் மழிஞ்சிட்டாங்க, பக்கத்து வீட்டுல உள்ளவங்கள வந்து பாக்க சொல்லுங்கன்னு சொல்றா. இத கேட்ட தொடர்பும் உனக்கு துணையா நின்னா என்கிட்டயே கடைசியில நீ வேலை காட்டுறியான்னு சொல்லிட்டு மாறி மாறி அடிக்கிறாங்க. இருக்க மொத்த கோவத்தையும் அந்த பொண்ணு மேல காட்டுறாரு. முடிய புடிச்சு தரையில மண்டை வச்சு முட்டுறாரு. அந்த பொண்ணு அடிச்சு போட்டுட்டு கடைசியா என் ஃப்ரெண்டையே கொன்னுட்டியான்னு சொல்லிட்டு மாமனார கொல்லறதுக்கு வாராரு. இவரும் மாமனார ஈஸியா நினைச்சிட்டு அந்த கதவை தொடக்கவும் சிலிந்து இவர் மண்டையில விழுது. அந்த இடத்துலயே தொடர்பும் இறந்து போனார். கடைசியில சாவிய எங்க வச்சிருக்காருன்னு பார்த்தா தன்னோட வாய்க்குள்ளே வச்சிருக்காரு. அதை எடுத்து கதவை திறக்கவும் போலீஸும் வந்து நிக்கிறாங்க. ஒவ்வொரு பாடி வெளியே தூக்கிட்டு வரவும் இவ்ளோ நாள் வெளிநாட்டுல இருந்த தன்னோட பையனும் வந்து நிக்கிறாரு. ஒரு 4 சுவர்த்துக்குள்ள வயசான ஒருத்தரை ஹீரோ வச்சு கதைய அவ்வளவு அழகா கொண்டு போயிருக்காங்க.